ராதே ராதே! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல காட்டன் சாரி நம்ம ஹைலைட் பண்ணாமலே எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாவே நம்ம காட்டன் சாரி வாங்கணும்னா அது அப்படியே ஒரு தடவை கட்டினாலும் மறுபடியும் ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இந்த வீடியோல நம்ம எப்படி அப்படியே ஹைலைட் பண்ணாம வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து காட்டன் சாரி தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைட்லாம் அப்படியே நல்லா ஸ்டிப்பா இருக்கு. இது இப்பதான் எடுத்து கட்டியிருக்கேன். நார்த் சைடில் பொதுவாக பார்த்தோம்னா நிறைய காட்டன் சாரி தான் பயன்படுத்துவாங்க வீட்டில். வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் கிராண்டான சாரி கட்டுவாங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி காட்டன் சாரி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில இருந்து அதுக்கு மேலே நிறைய ரேட்ல சாரீஸ்லாம் இருக்கும். 250 ரூபாயில இருந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி, 300 ரூபாயில இருந்து நல்ல சாரி கிடைக்கும். இது வந்து ஒரு 7-8 சாரி வாங்கி வச்சுப்பாங்க. தினமும் குளிச்ச அப்புறமா அப்படியே துவைச்சு போட்டுருவாங்க. கொஞ்சம் சர்ப்போ சோப்போ போட்டு தினமும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி நம்ம துவைச்சு போட்டு மறுபடியும் அடுத்த நாள் அந்த புடவையை கட்டிக்கிட்டு இன்னொரு புடவையை துவைச்சு அந்த மாதிரி வச்சு பயன்படுத்துவாங்க. ஆனாலும் இந்த ஸ்டிப் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் சுருங்காம அப்படியே இருக்கும். சாரீ ஃபுல்லாவே சுருங்காம அப்படியே இருக்கும். இது 100% பியூர் காட்டன் சாரீ. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு. வெயில் காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, இதுல நம்ம வாங்கி வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நான் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் கட்டியிருப்பேன். இது வந்து கட்டியிருக்க புது சாரீ. இன்னும் 2 சாரீ வந்து நான் உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறேன். அதை எப்படி நம்ம சுருங்காம அப்படியே வச்சுக்கிறதுன்னு சொல்லி. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் நேற்று இந்த சாரீ கட்டிட்டு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க. இதுவும் காட்டன் சாரீ தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின அப்புறமா இந்த மாதிரி சுருங்கும். ஏன்னா நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ துவைக்கல. நான் இதை அப்படியே வச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக. இந்த இடம் சுருங்கிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் சுருக்கமா புடவை ஃபுல்லா கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இதை நான் பயன்படுத்தியிருந்தேன். நேற்று நான் இதை கட்டியிருந்தேன் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா காமிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்னொரு சாரியும் காட்டுறேன். இந்த சாரியும் நான் ஏற்கனவே வீடியோஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க. இது துவைச்சு வச்சதுதான். ஆனா நான் வந்து கரெக்டான முறையில துவைக்கல. ஏன்னா இந்த வீடியோ போடுறதுக்காகவே நான் அப்படியே சும்மா அலசி காய வச்சிருந்தேன் பாருங்க. இந்த மாதிரி சுருக்கம் இருக்கு. இப்போ நம்ம இதை துவைச்சு காய வைக்கிறதுல தான் இந்த சாரீ வந்து சுருங்காம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்த முடியும். இது பாருங்க. இந்த மாதிரி நிறைய காட்டன் சாரீ வச்சுப்பாங்க. ஏன்னா இது கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும். அதோட கீழே படுக்கும் போதும் குழந்தைங்களுக்கு போட்டு படுக்க வச்சோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நல்லா போத்திக்கிறதுக்கு, கீழே போட்டு படுக்கிறதுக்கு. பழசான உடனே இந்த மாதிரி நிறைய சாரி இப்போ நம்ம கட்டுறதுக்கு அப்புறம் பழசாயிடுச்சுன்னா கீழே போட்டு குழந்தைங்களை படுக்க வைக்கிறதுக்கு, இல்லை நம்ம பெரியவங்க படுக்கிறதுக்கும் பாய் மேலே போட்டு படுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி சாரி தான் நிறைய வச்சிருப்பாங்க நார்த் சைடில். கிராண்டான சாரீஸ்லாம் எங்கன்னா வெளியே போனால் வந்தால் கட்டுறதுக்கு, ஃபங்க்ஷன் டைமில் கட்டுறதுக்கு அந்த மாதிரி மட்டும்தான். மற்றபடி வீட்டில் இந்த மாதிரி சாரி தான் கட்டுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப கொஞ்சமான அளவு தான் இந்த சாரி இருக்குது. வெயிட்லெஸ்ஸு, அதோட ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம வைக்கிறது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் எப்படி துவைச்சு காய வைக்கிறதுன்னு பார்க்கலாம். துவைக்கிறது எதுவுமே இல்லை. நம்ம எப்பவும் துவைக்கிற மாதிரி துவைச்சிடலாம். காய வைக்கிறது தான் இதோட மெயின் ப்ராசஸ். நம்ம ஒரு சர்ப்போ இல்லை சோப்போ ஏதாவது ஒன்று போட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா சுத்தம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இதை கொண்டு வரேன். இதை வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். துணி துவைக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸ். எலுமிச்சை பழத்தோட பாதி சாறு எடுத்துகிட்டு வெறும் தோலை கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதோட சர்ப் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம எப்படி துணி துவைக்கிறதுக்கு சர்ப்பில் துணிகளை ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ கழிச்சிட்டு நம்ம துவைப்போமோ அதே மெத்தட் தான். அதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோட அந்த தோல் போட்டு வச்சுட்டு நம்ம துவைச்சோம்னா நல்ல துணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் இருக்கும். அதோட நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணியை போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது துவைக்க போகிறேன். தினமும் குளித்த உடனே இந்த துணியெல்லாம் துவைக்கிறது தான். அதனால் நான் ரொம்ப துவைக்க போகிறதில்ல. சும்மா அப்படியே ஊற வச்சு 10 நிமிஷம் கழித்து அப்படி துவைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இதை எடுத்து சும்மா அப்படி துவைச்சி அலசி கொண்டு வந்துடுறேன். காட்டன் புடவையை வந்து நம்ம நல்லா துவைச்சிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி இதை துவைக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. நம்ம எப்போவும் துவைக்கிற மாதிரி தான். இந்த எலுமிச்சை பழத்தோட அந்த தோல் வந்து ஒரு சும்மா டிப்ஸ் தான்.
காட்டன் சேரீயில் வந்து நம்ம எப்போவுமே துவைச்ச அப்புறமா நல்லா புழிஞ்சிடணும். தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அவசரத்தில் துவைச்சி அப்படியே கொண்டு போய் காய போட்டுருவோம். ஈரமாகவும் தண்ணியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிடணும். இப்படி நல்லா புழிஞ்சிடணும். அதில் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம புழியணும். அப்போ தான் வந்து துணிகள் ரொம்ப சுருக்கம் வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிடணும், சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி. நம்ம வந்து 4ஆக மடித்து பிழிஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆக மடிச்சிட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் கனமாக இருக்கும், பிழியறதுக்கும் கொஞ்சம் தண்ணி வெளியே வராது. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு நம்ம ஈஸியாக பிழிஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு பாருங்கள், தண்ணி இல்லை. இப்போ இதை காய வச்சாலுமே தண்ணி வந்து சுத்தமாக சொட்டாது. அந்த அளவுக்கு இதை நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காய வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்படி துணியை போட்டுட்டு நம்ம அந்த பகுதி இந்த சைடில் இருக்க பகுதியும் அந்த சைடில் இருக்க பகுதியும் சும்மா அப்படி இழுத்து விட்டுறணும். பாருங்கள், இப்படி. அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். அவசரத்தில் என்ன பண்ணுவோம், சரியாக புரியாமல் டக்குன்னு அப்படியே போட்டுட்டு சும்மா அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் துணிகள் வந்து நிறைய சுருக்கம் வரும். காட்டன் புடவையை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா காஞ்ச பிறகு நம்ம அப்படியே மடித்து வச்சு அடுத்த தடவை பயன்படுத்திக்கலாம். இல்லைனா அதை ஒரு தடவையும் கட்டும்போது ஐரன் பண்ண வேண்டியிருக்கும். துவைக்கும் போது சும்மா கொஞ்ச நேரம் நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு அந்த துணி ஐரன் பண்ண வேண்டி இருக்காது. இப்படி நல்லா உதறிடணும். தண்ணி வந்து நம்ம அந்த துணியை காய போட்டால் அதுலேருந்து தண்ணி சொட்டாத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி காய வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா இழுத்து காய வைக்கணும். 2 சைட்லேயும் இப்படி பிடிச்சி நல்லா இழுத்து காய வைக்கணும். துணி மேலே ஒன்று இப்போ ஒரு புடவை போட்டு அதுக்கு மேலே இன்னொரு புடவை போட்டு காய வைக்கலாம். ஆனால் சுருக்கி வச்சு காய வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இழுத்து போட்டு கொஞ்சம் இடம் கம்மியாதில் இன்னொரு இடத்துல இன்னொன்று அது மாதிரி போட்டால் சுருங்கிடும். அதனால் மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி இழுத்து விடணும். இப்படி புடவையை போட்டுட்டு 2 சைட்லேயும் பிடிச்சி இழுத்து விட்டோம்னா இது நல்லா காஞ்சிரும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி சுருக்கம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்படி இழுத்து போட்டு தான் காய வைக்கணும். இது இப்படியே காயட்டும், நான் அப்புறமா இது காஞ்ச பிறகு காட்டுறேன். இப்போ புடவை வந்து நல்லா காஞ்சிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த புடவையும் நான் துவைச்சி போட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடில் சுத்தமாக சுருங்கவே இல்லை. இந்த சேரீ வந்து அப்படியே சைடில் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையே நம்ம சரியாக புழியாமல் அப்படியே சும்மா அப்படி போட்டுட்டு இழுத்து விடாமல் வச்சுருந்தோம்னா அப்படியே சுருங்கி போயிருக்கோம். இது மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா ஐரன் பண்ணவே தேவையில்லை. நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி நல்லா உதறிட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா இழுத்து விட்டு காய வைக்கணும். பாருங்கள், சைட்லலாம் சுத்தமாக இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் இருக்குது. சேரீ ஃபுல்லாகவே அந்த சுருக்கம் இல்லாமல் அப்படியே இருக்கும். நம்ம காய வைக்கும் போதும் நல்லா பார்த்து காய வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம அப்படியே இழுத்து போட்டு பக்கத்தில் வச்சு சுருக்கி வச்சு அந்த மாதிரி காய வச்சோம்னா ரொம்ப சுருங்கி தான் வரும். இப்படி நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சு காய வைக்கணும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும், சுத்தமாக சுருக்கமே இல்லாமல் அப்படியே இருக்குது புடவை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம நல்லா உதறிட்டு மடிச்சுட்டு உதறி மடித்து அப்படியே வச்சிட்டோம்னா எப்போ வேணுமோ அப்படி எடுத்து அப்படியே கட்டிக்கலாம். ஐரன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி தினமும் வியர் பண்ணுற சேரீயெல்லாம் வீட்டில் இப்படி தான் வாஷ் பண்ணி அப்படியே கட்டுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஐரன் பண்ணி நம்ம கட்டுறதுக்கு தினமும் வீட்டில் கட்டுற சேரீக்கோ இல்லை ஒரு ரெகுலர் யூஸ் சேரீயோ தினமும் ஐரன் பண்ண வேண்டியிருக்காது. இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காய வச்சு இந்த மாதிரி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான், இருந்தாலும் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான் தெளிவாக பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நாங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.